அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கூடுதலாக இன்னும் பகுதிகள்லேருந்து வெளியேற்றுறாங்க. மிடில் ஈஸ்ட் குறிப்பாக துருக்கி, சவுதி அரேபியா, பெஹ்ரின், குவைத், பாக்தாத், ஈராக்ல இருக்கக்கூடிய பாக்தாத், ஈராக் இருக்கக்கூடிய எர்பில் இவாக்குவேஷன் பண்ணக்கூடிய பணிகளில் இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட எம்பசிஸ் எல்லா பகுதியிலையும் தாக்கப்படுது. அதுவும் குறிப்பாக சவுதி அரேபியா கேபிட்டலில் இருக்கக்கூடிய ரியாத் பகுதியில் அமெரிக்காவோட எம்பசி மேலே தாக்குதல் பண்ணதெல்லாம் ரெக்கவரபிளே இல்லை, அன்ரெக்கவரபிள். ஈரானோட ட்ரோன் அந்த அளவுக்கு வெறி கொண்டு வந்து அடிச்சிருந்துருக்குது. ஸோ சிஐஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லா பகுதியிலையும் தாக்குதல் நடக்குது. அதுவும் பெஹ்ரினில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெஹ்ரினோட கேபிட்டல் மனாமால கூட சிஐஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே அட்டாக் நடந்திருக்கும் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு. தொடர்ந்து ஈரான் எல்லா பகுதிகளையும் டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சேஃப்டி ப்ரிகாஷனா இல்லை மூட்டை கட்டிங்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அண்டர் ப்ரெஷர், இது நம்ம டே 1லயே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். டே 2லயே அவ்வளோதான், அமெரிக்கா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல அவங்க பயபீதியில் இருக்காங்க அப்படிங்கிறது போல நம்ம சேனல்ல 2வது நாளே சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணங்கள் ஏன்னா அந்த டைம்ல சொல்லும்போது நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியே வர்றதுக்கான வழி இல்லை. இந்த அளவுக்கான தாக்குதல் ஹெவியான ஹிட்டுக்கு அப்புறம், ஏன்னா மொதல் 2 நாள் 3 நாளுங்கிறது ஹெவியான அட்டாக்ஸ், 10,000 அட்டாக்ஸ் கிட்ட இப்ப பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணியும் நல்ல உலையல அங்க ஆளுகின்ற அரசாங்கம் ஸ்திரத்தன்மையோட இருக்கு. அடுத்த நபரை எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள எந்த ஒரு அப்ரைசிங்கும் இல்லை, உட்கட்சி பூசல், மோதல், அது போல எந்த ஒரு பிரிவு அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே ஈரான்ல இல்லை. இது அமெரிக்காவுக்கு பெருத்த இடியா இருக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது இப்ப தெரிய வருது, மேற்கு மீடியாக்களோட டைட்டில்ஸ்லேயே தெரிய வருது. அமெரிக்க அதிபரோட டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அட்வைசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அர்ஜு பண்றாங்களாம். அதுவும் பிரைவேட்டா, தலைவரே கொஞ்சம் வாங்க பேசுங்க, வெளியே வர்றதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா, கூடிய சீக்கிரத்தில் ஒரு திட்டத்தை போடுங்க, எக்ஸிட் பிளான் இல்லாம எதுவும் பண்ண முடியாது, ஆஃப் ரேம்ப் எக்ஸிட் ரேம்பை கண்டுபிடிங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஏன்னா இந்த ஈரானோட போர் எந்த அளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு ஆயில் வேகமா மேலே ஏறும். இப்ப திரும்பவும் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றது போல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர், அவரே வாக்குறுதி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிப்பா இருக்கு. பட் ஆனா இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல போச்சுன்னா அவருக்கு பேச்சுக்கும் வாக்குக்கு எந்த ஒரு மதிப்பு இருக்காது. ஸ்வைங்னு $150 மேல ஹிட் ஆகும் போது இந்த உலகம் அதிர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பல அனுசரோட கருத்துக்கள். இப்போ பார்ப்போம். இப்போதைக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிறாரு. இது தொடர்ந்து நடக்குமா, இன்னொரு 10 நாள் கழிச்சு நம்ம பார்ப்போம். இது இந்த போல ஒரு பதிவு போடும் போது உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல ஆயிலோட விலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க ஆயில் விலைகள்லாம் ஏறிடுமாமா, தொடர்ந்து இந்த போர்ல நம்ம எழுந்துகிட்டே இருக்க முடியாது, அது நம்ம பாலிடிக்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் பின்னடைவா மாறிடும் நம்ம கட்சிக்கு. ஏன்னா டெமோக்ராட்ஸ் மேல மிக பெரும் அதிருப்திகளா இருந்தாங்க. இந்தா முடிஞ்சிருந்தாங்க, ஆனா எதுவும் முடிகிற மாதிரி தெரியல. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதே போல ஆயிப்போச்சு தலைவரே, எங்கேயும் அப்புறம் பிரச்சனையாயிரும். கான்ஃபிளிக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இராணுவத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அச்சீவபிள் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண ஏதாவது இருக்கா கிளியரா அப்படிங்கிறது போல ஆயிரும். ஏதோ நம்ம இராணுவம் போயிருக்கு, கேம்பெயின் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சுன்றது போல சொல்லி முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. இல்லைன்னா இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், ஆயில் விலை ஏறிட்டே இருக்கும், நம்மளோட டாமினன்ஸுக்கு அது மிக பெரும் பிரச்சனையா மாறிடும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால எக்ஸிட் பிளானை கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க, சக்சஸை டிக்ளேர் பண்ணுங்க. சைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து சீக்கிரமா ஏதாவது ஒரு பிரச்சனையை ரெடி பண்றதுக்கு பாருங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்களா. இல்லைன்னா எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் டர்பியூலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் சீக்கிரமா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருங்க. அது இதுக்கப்புறம் வரக்கூடிய இழப்புகளை சரி பண்றதுக்காக சீக்கிரமா முடிங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதா மேற்கு மீடியாக்கள் தரப்பின் செய்திகள். அட் த சேம் டைம் ட்ரம்ப் அவர்கள் யாரோட பேச்சு கேட்டு உள்ள போனார், இப்போ போனதே தப்பு, எபிக் மிஸ்டேக்கா மாறிட்டு இருக்கு. எபிக் ஃபியூரி இல்ல எபிக் மிஸ்டேக்கா அப்படிங்கிற கேள்விகள் வந்துருச்சு அப்பாஸ் அராச்சி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம். ஆனா ட்ரம்ப் அவர்கள் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாங்க ஈரான் மேல ஏன் தெரியுமா அட்டாக் பண்ணோம், ஜேட் குஷ்னர் அப்புறம் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள், இவங்க 2 பேர் தானே பேச்சுவார்த்தை இருந்தாங்க மிடில் ஈஸ்ட்ல. ஸோ இவங்க கூட வந்து பண்ணா மார்க்கோ ரூபியோ அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இருந்துக்கிறாங்களாமா ட்ரம்ப் அவர்கள்ட்ட, அதாவது இப்போ நம்ம அட்டாக் பண்ணலைன்னா ஈரான் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க அமெரிக்கா மேலே, ஸோ அதனால நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கலாம் அவங்க சொல்லி இருந்துக்கிறாங்களாமா. ஸோ அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறாரு, இது போல சொல்லிக்கிறார். அதாவது எல்லாரும் ட்ரம்ப் அவர்கள் மேலே கை காமிச்சாங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வேற 3 பேர்த்து மேலே கை காட்டுறாரு. இப்போ அந்த 3 பேர் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சது, இன்டெலிஜென்ஸை கை காட்டுவாங்க. துளசி கபாட் அவர்கள் முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க, இது வேலைக்காகாது அப்படிங்கிறது போல.
ஸோ அதனால் மாறி மாறி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கையை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் இது ஒரு எபிக் மிஸ்டேக்காக மாறிட்டு இருக்கா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க மக்களே, அவங்களே ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாட்டுக்கட்டில் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜேடு குஷ்னர் அவர்களுக்கு அதிகமான பவர் இருக்கு. ட்ரம்ப் அவர்களோட 2வது டேர்ம்ல அதிகப்படியான பவர் இருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு. ஏன்னா அவர் சொன்னார்னா ஒரு விஷயம் எடுத்துக்கிறாருன்னு ஒரு வாயிலேருந்தே வருது அப்படின்னா ஓகே, ஹி இஸ் எ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படின்னு உழைச்சிப்பாங்க. இது கூட லின்சே கிரஹாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவை மீடியாக்கள் உட்காந்து நரி மீடியாக்கள்ல உட்காந்து பேசி மிரட்டிட்டு இருக்காரு. அதாவது சவுதி, நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில எங்களுக்கு கோஆபரேட் பண்ணலீங்கன்னா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் டெர்மினேட் பண்ணிடுவோம். அதான் சவுதி சொல்றது போக இப்போ இவங்க சொல்றாங்க சவுதிக்கு டெர்மினேட் பண்ணிக்க, உன் ஆயுதம் தான் தெரியுது லட்சணம் என்னன்னு பண்ணிக்க அப்படிங்கிறத சவுதி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, தூக்கிடுவோம் உங்களுக்கு வெளியே. இந்த ஸ்ட்ரைக் ஈரானுக்கு எகெயின்ஸ்டான ஸ்ட்ரைக்ல நீங்க சேரலன்னா தூக்கிடுவோம் அப்படிங்கிறது போல. ஸோ சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ரிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறத லின்சே கிரஹாம் அவர்கள் சொல்றதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படிங்கிறது இந்த அமெரிக்காவோட அரசாங்கத்துல லின்சே கிரஹாம் அவர்களுக்கு உண்டு. நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவரு இப்போ சவுதி அரேபியாவை மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து பார்த்தீங்கன்னா போர்ல ஈரானோட இழுத்து விட்டுட்டு யூரோப்புக்கு எப்படி ஆயுதங்கள் செல் பண்றாங்களோ அதே போல அமெரிக்கா இவங்களுக்கு ஆயுதங்களை செல் பண்ணிட்டு ஜாலியா இருந்துக்கலாம் அப்படிங்கிற யோசனையான்னு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேல். அது மட்டும் இல்லாம மெக்கர்வா டேங்குகள் ஆயுத கிடங்கு இந்த ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு லெபனானோட தெற்கு பயில பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. மிக அதிக அளவுல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா லெபனானுக்குள்ள கேஎம் டவுன்ல நோக்கி முன்னேறலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சிருக்காங்க. அப்படி வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கூடு கட்டி நின்றுட்டு கூடாரங்க போட்டு நின்று இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு இழப்புகள் எல்லா பகுதிகளையும் வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா புது ட்ரோன்களை இறக்குறாங்க. எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதே போல இப்போ ஈரான் புது ட்ரோன்களை இறக்குறாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எந்த அளவுக்கு வேலை செய்து, எப்படி ட்ரோன்களை கலெக்ட் பண்றாங்க, எப்படி சப்ரஸ் பண்றாங்க, என்ன மாதிரி இந்த ஷாகி ட்ரோன்கள் வேலை செய்து கம்யூனிகேட் பண்ணுது, இப்போ எந்த மாதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணா அந்த ட்ரோன்கள் சப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை ட்ரோன்கள் ஈரான் ஏவ அந்த பார்ட்ஸ் கிடைக்க சப்ரஷனோட விகிதம் அதிகரிக்கும். அதை கவுண்டர் பண்றதுக்கு ஈரான் புது ட்ரோன்களை களமிறக்கணும். புது ட்ரோன்கள் இந்த சென்ஸ் விசிபிலிட்டியும் அப்படி இருக்கணும், அது கூடவே பார்க்கறதுக்கும் புதுசா இருக்கணும். ஏன்னா சாக்கி ட்ரோன் மாதிரியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரிஞ்சுட்டு துல்லியமா தாக்கிடும். இது எல்லாமே நம்ம மிஷினுக்கு ஃபீடு பண்ண ஏஐ அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப அட்வான்ஸ்டா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் டேட்டாஸ் கொடுக்க. ஸோ இப்போ புதுதா ட்ரோன் வருதுன்னா அதுக்கு டிடெக்ட் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதனால புது மாடல் புது வழியில கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வழியில ட்ரோன்கள் செய்யணும். ஸோ இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர்டா இருக்கலாம், எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கக்கூடிய ட்ரோனா இருக்கலாம், புது வேரியன்ட். ஏன்னா சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஷாகித் 101 ட்ரோன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது சாகித் ட்ரோனை விட இன்னுமே சீப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுவே 2500ங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ 1000 கூட வராது போல தெரியுது அப்படிங்கிற செய்திகள் வருது. இந்த ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் இருக்கு, பேக் சைட்ல அதுல சாகித் ட்ரோன்ல பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கேசோலின் பிஸ்டன் இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சாகித் ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கறதுனால இனிஷியலா அதுக்கு பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி வந்து பண்ண லான்ச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணி கொஞ்சம் வேகம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டைல்ல வந்து பாத்தீங்கன்னா அது விழுந்துரும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ் ஷேப் டைல் இருக்கிறதுனால ஈஸியா லான்ச் பண்ணிக்க முடியும். ஒரு பாக்கெட் லான்ச்சர் மாதிரி. இந்த எலக்ட்ரிக்கல் டிராயிங் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அது ஒரு செமஸ்டர்ல ஒரு எக்ஸாம் இருந்து அதை வேற வச்சு வரையறதுக்குள்ள போதும்னு இருக்கும். அது ஒரு அடப்பை தூக்கிட்டு வேற போகணும் மாட்டிக்கிட்டு. ஸோ அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான், ஒரு டியூப் மாதிரி இருந்தது அப்படின்னா பிவிசி பைப் மாதிரி அதுலேருந்து லான்ச் பண்ணிடலாம். ஸோ லான்ச்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூவ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது போல லான்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ட்ரோன்களை லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ பவர் பூஸ்டர் இருக்கிறது ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். இனிஷியலாக ஒரு ஸ்பீடு கொடுக்கும், த்ரஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது போல. ஸோ டேக் ஆஃப் ஆகி போனதுக்கு அப்புறமா அது நல்லாவே வேலை செய்யுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். புது ட்ரோன்கள் ஈரான் களமிறக்குறாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு எந்த ஒரு நாடுமே லேசர் சொல்லிட மாட்டாங்க. சொல்றாங்க அப்படின்னா செயலில் வச்சு பார்க்கும்போது ஈரான் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு எக்ஸிட் ரேம்ப் கிடைக்குதா, எந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா, ஏதாவது போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை மாட்டிட்டு முழுகி போறாங்களா, என்ன நடக்க போன்றது இன்னும் சில மாதங்களில்
இன்னும் சில மாதங்களில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அசர்பைஜான் பிரச்சனை மிரட்டல் அப்படிங்கிறது போல இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ஈரானுக்கு அவங்க உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஹியூமானிட்டேரியன் எய்ட் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் செஞ்சுருக்காங்க. அலியேவ் அவர்கள் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து பணம் செஞ்சுக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பியிருக்கிறாராமா. 30 டன் ஆஃப் ஃபுட்டு, 2 டன் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சப்ளைஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யறதுக்கு இப்போ நாடுகள் முன் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அசர்பைஜான் அதுவும் குறிப்பாக அண்டை நாடு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா போர் அப்படிங்கிறது வந்து துருக்கி, அசர்பைஜான் இவங்க எல்லாரும் இதுதான் சமயம்னு பார்த்து ஈரானுக்குள்ளே வராமல் எல்லாரும் டீசன்சி மெயின்டைன் பண்ணுறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அசர்பைஜான் ஈரானுக்குள்ள பிரச்சனைகள் வராமல் இருந்துச்சுனாலே ஈரான் பெருமளவில் சஸ்டெயின் ஆவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டில். அலியேவ் அவர்கள் அவரோட ஃபாரின் பாலிசியில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அதிகப்படியான ஆயில் அப்படிங்கிறது அசர்பைஜான் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு. ஸோ அந்த சப்ளைஸ் வந்து தடுக்கப்படுமா, ஸ்டாப் பண்ணுவாரா, பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காக இவரும் அழுத்தங்கள் கொடுப்பாரா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பையனாக முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப், பபாய்.